நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதிய விண்ணப்பம் சம்பந்தமா உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது பாத்தீங்கன்னா தேதி வெளியீடு சம்பந்தமா புதிய விண்ணப்பம் சம்பந்தமா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும், அது சம்பந்தமா ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல புதிய விண்ணப்பத்துக்கான டோக்கன் வாங்கணும், எங்க போய் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட் சம்பந்தமா நிறைய பேர் கேட்டு வரீங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய தகவல், புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போறவங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை வேற கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ல 3 முக்கிய கமெண்ட்டுக்கான சொல்யூஷன் எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேன். ஏன்னா புதிய விண்ணப்பம் சம்பந்தமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 3 முக்கிய கேள்விகள் எடுத்து கேட்டிருக்காங்க. அந்த 3 முக்கிய கேள்விக்கு என்னென்ன சொல்யூஷன், அதாவது ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ண முடியும், மேல்முறையீடு பண்ணியிருந்தா புதுசா அப்ளை பண்ண முடியுமா, இல்ல தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்றவங்க வேற புதுசா அப்ளை பண்ண முடியுமா, ஜூன் தேதி வெளியிட்டு இருந்தாங்கன்னா எங்க போய் அப்ளை பண்ணணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறோம். அதை பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்டா அரசு தரப்புல வெளியிட்டு இருந்த 3 முக்கிய தகவலா சொல்ல போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 3 முக்கிய SMS என்னென்ன SMS வரணும் அப்படின்ற சம்பந்தமா சொல்ல போறோம். மேலும் பாத்தீங்கன்னா 3 முக்கிய கமெண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட, அதாவது புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போறவங்க கேட்ட 3 முக்கிய கமெண்ட்டுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோல 3 பாத்தீங்கன்னா டீட்டெயிலா செப்பரேட்டா பாயிண்டா சொல்ல போறோம். அதனால புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போறவங்க, இது வரைக்கும் ஏற்கனவே முகாம் மூலமா அப்ளை பண்ணாத தவற விட்டுட்டு இப்ப புதுசா அப்ளை பண்ண போறவங்களும் சரி, அதுக்கப்புறம் புதுசா ரேஷன் கார்டை அப்ளை பண்ணிட்டு இன்ன வரைக்கும் ரேஷன் கார்டு வாங்காத புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போறவங்களும் சரி, புதுசா திருமணம் பண்ணவங்க, புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாம் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இந்த வீடியோல உங்களுக்கு கேதர் ஆகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா சென்ற வருடம் முகாம் மூலியமா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடைபெற்று செப்டம்பர் 15ஆம் தேதி வங்கி கணக்குல, அதாவது ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு எந்தெந்த மகளிர்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா வங்கி கணக்கே ரூபாய் 1000 தமிழக அரசு செலுத்தின்னு வராங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 தவணை செலுத்திருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தொடங்கி வச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அந்த டேட்ல இருந்து இது வரைக்கும் 9 தவணை வாங்கின்னு வராங்க. இப்ப அடுத்த மாசம், அதாவது இந்த மாசத்துக்கான 15ஆம் தேதி நாளைக்கு வரப்போகுது. அந்த மாசத்துக்கான தொகையும் வாங்க போறாங்க. இதுல ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா முகாம் மூலியமா அப்ளை பண்ணாத தவறு விட்டுருப்பாங்க. ஏற்கனவே முகாம் 2 கட்டமா நடத்திட்டு இருந்தாங்க போன வருஷத்துல. அப்ப பாத்தீங்கன்னா 1,64,000 பேருக்கு மேல அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல தகுதியானவங்களா கருதிக்கப்பட்டு அதுல 1,16,000 பேர் இது வரைக்கும் தகுதியானவங்களா கருதப்பட்டு அவங்க ஃபுல்லா ரூபாய் 1000 பெற்றுன்னு வராங்க. இன்னும் ஒரு சிலவங்க பெற முடியாத இருக்காங்க. முகாம்ல அப்ளை பண்ணாத நிறைய பேர் தவறு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு முக்கியமான ஆவணம் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு ரேஷன் கார்டு. அந்த ரேஷன் கார்டு வாங்காதே நிறைய பேர் அப்ளை பண்ணாத தவறு விட்டுருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப ரேஷன் கார்டுல நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஜனவரி மாதம் முதல் புதிய விண்ணப்பம் வரும். ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்களும் சரி, இல்ல புதுசா ரேஷன் கார்டு வாங்கணும் சரி, ஜனவரி மாதம் முதல் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. அது பாத்தீங்கன்னா எலெக்ஷனால தள்ளி போயிருந்தது. இப்ப புதிய அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது சம்பந்தமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேள்விகள் கேட்டு வராங்க. அதுல 3 கேள்விகள், முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் எத்தனை பேருக்கு அப்ளை பண்ண முடியும், எத்தனை பேருக்கான அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே, புதிய ரேஷன் கார்டு சம்பந்தமா டீட்டெயில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் ஃபர்ஸ்டா பண்ணிருக்கார். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 13/1/2024 முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் நலமா இணைய முகப்பில் உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஒப்புதலுக்காக காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஜனவரி மாதம் முதல் பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க திமுக தரப்புல டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சிலவங்க அப்ளை பண்றதுக்கான இன்ஃபர்மேஷனா கொடுத்துருந்தாங்க. அதுல இது போல பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா அப்படின்றதுல அப்ளை பண்ணிருக்க இவங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது போல பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணவங்க திரும்ப அப்ளை செய்யணுமா, இதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்றின்னு. முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே அப்ளை
அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வரக்கூடிய முகாமில் கண்டிப்பாக அப்ளை பண்ணாங்கன்னா இவங்களுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அப்ளை பண்ணதுக்கான மெசேஜ் வந்து இது வரைக்கும் வந்து நின்றுட்டு இருந்தால் நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. இல்லைனா வருவாய் கோட்டாட்சியரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரியும். ஒப்புதலுக்காக காத்திருக்கும் அப்படின்னு வந்து வந்திருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்க. இதுதான் உங்களுக்கான சொல்யூஷன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கார். நான் சிஎம் ஹெல்ப்லைனில் ஃபோன் செய்து வந்து கேட்டேன், குடும்ப அட்டை என் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை என்று வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். என்ன என்று கேட்டேன். அவர்கள் நீங்கள் புதிதாக தான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பழைய வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது இப்போ கூட நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்யலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUTயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க போட்டிங்கன்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது உங்களுடைய அப்ளிகேஷன், நீங்கள் வந்து அப்ரூவல் ஆகிட்டீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கா, இல்லை வந்து கலாயுவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணலாம். அது போல் செக் பண்ணவங்கள குடும்ப அட்டை தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு வந்து வருது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் கேட்கும்போதே வந்து சொல்லியிருக்காங்க, புதுசாக தான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய முகாமில் வந்து நீங்கள் பயன்படுத்தி புதிய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்டை மேல்முறையீடு பண்ணிட்டு 6 மாதம் ஆகுது, ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க, வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளதுன்னு மெசேஜ் வந்தது, 6 மாதம் ஆகுது, 1100க்கும் ஃபோன் பண்ணி கேட்டது, காத்திருக்கவும் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு என்ன தீர்வு ப்ரோ அப்படின்னு வந்து இவங்க டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. அதான் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்லையும் வந்து இது சம்மந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேல்முறையீடு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். விசாரணைக்கு வந்து தொடர்பு கொள்ளும்போது உரிய தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்ற SMS வந்து வந்திருக்கும். இது போல் SMS வந்துட்டு ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேருக்கு வந்து புதுசாக வந்து இணைச்சி அவங்களுக்கான பணம் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து பெற்றுன்னு வராங்க, கிட்டத்தட்ட 4-5 மாதமா. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்க, அதாவது நிராகரிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான SMS-ஆக இதை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த 11,85,000 பேரில் 2 லட்சம் பேருக்கு தான் வந்து பணம் முன்ன வரைக்கும் வந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையும் வந்து நடத்தலை, கலாயும் வந்து நடத்தாத இருக்குது. இவங்க கண்டிப்பாக சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. அப்படி இல்லை முகாம் வரும்போது அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து நியூஸ் என்னன்னா, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இணைக்க போகிறாங்க. அது சம்பந்தமாகவும் நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட திட்டம். புதிய பயனாளிகள் இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்ற நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து அதிகாரிகள் தகவல் மூலிமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இதனை முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2வது வாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு சொல்லணும்னா ஜூன் 20ஆம் தேதிக்கு மேலே முகாம் வந்து நடத்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து கவர்மெண்ட் தரப்பில் இந்த ஸ்கீமுக்கான ப்ராசஸ்லாம் வந்து நடைபெற்று வராங்க. வருவாய் கோட்டாட்சியர், துணை கோட்டாட்சியர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர், இவெல்லாம் வந்து நியமனம் பணியிடங்கள்லாம் வந்து நியமிச்சுன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கலாய்வுலாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அப்படின்லாம் முகாம் மூலியமாக நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொபைல் மூலமாக நம்பர் கால் பண்ணி கூட உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா முகாம் வந்து எங்கே நடத்துவாங்க புதிய விண்ணப்பத்துக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ரேஷன் கடையில் உங்களுக்கான டோக்கன் வந்து கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கேயே வந்து முகாம் நடத்துறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணிட்டு வந்து வராத இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனையில் உள்ளது, கலாய்வில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் மாதம் ₹1000, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெறாதவர் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. யாராருக்கெல்லாம் வந்து ஒன்றும் போய் சேருதோ அதுக்கான கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டு வருகிறது அமைச்சர் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் விடுபட்டவர்களுக்கு எல்லாருமே மாதம் ₹1000 வழங்கப்படும் என்னன்னு சொல்லிட்டு உறுதி வந்து தெளிச்சிருக்காரு. அதாவது வந்து நிறைய பேர் வந்து 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராத இருக்காங்க. இன்னும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு ப்ராசஸ் நடக்காதே வந்து இருக்குது. இப்போ கூட வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ் நான் வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது வருவாய் கோட்டாட்சி நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பத்திலேருந்தே அதே போல இருக்கிறதுனால இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் 2-3 மாதத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து வந்துடும் அப்படின்றத அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்திருந்தார். மேலும் வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிடும். இது ஃபுல்லாக அரசு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பு சம்பந்தமாக அஃபிஷியலாக வந்து நியூஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் வந்து அப்டேட்டாக வந்து சொல்லுறோம். இது ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக
வந்து உங்களுக்கு ஆறுதலான நியூஸாக வந்து இருக்கும். மேலும் வந்து 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிற சம்பந்தமாக நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ தான் கூடுதல் தகவல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை இந்த எலெக்ஷனால வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் அறிவித்த உடனே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 வருட காலமாக வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து வழங்காத இருந்திருந்தாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்க்காத மிஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். புதிய ரேஷன் கார்டு சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். புதிய ரேஷன் கார்டு உங்களுக்கு வரலன்னா என்ன ப்ராசஸ் வந்து பண்ணணும், வந்தால் என்ன ப்ராசஸில் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண முடியுமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்படின்றத, அதாவது புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரேஷன் அட்டைகளை வந்து வழங்கும் பணி வந்து நேற்றுலேருந்து தொடங்கி விட்டுருந்தாங்க. புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புதிய ரேஷன் கார்டு வந்து கோரி 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து வழங்கும் பணி வந்து உணவுப் பொருள் வழங்கும் துறையிலிருந்து டீட்டெயிலாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால மக்களவை தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் ரேஷன் அட்டை வந்து இப்போ வழங்கும்படி வந்து டீட்டெயிலாக வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ புதுசாக வந்து திருமணமாகி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து முகாம் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அதான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளிகேஷன் பேக் சைடில் கொடுத்துக்கிற ரைட்டீரியா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒத்து போடுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான புதிய விண்ணப்பம் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 புதிய விதமான எஸ்எம்எஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்திருக்கீங்க, கலாய்வுக்கு பின் உரிய முடிவு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வரும். இது போல் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிட்டு 1000 ரூபாய் மாதம் வந்து 15ஆம் தேதி வரப்போகுது அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் முகாம் மூலியமா அப்ளை பண்ண உடனே ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். அது பர்சனலில் உள்ளது கலாய்வில் உள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய குடும்ப அட்டை எண் 13 டிஜிட் நம்பர் 33 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும். இந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பணம் ஏறுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுக்காக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு, நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது வேற பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருந்தாலும் பிரைமரியா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபீஸ் கிரெடிட்டட் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற எஸ்எம்எஸ் மூலியமா 1 ரூபாய் கிரெடிட் பண்ணுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 10 பைசா கூட வந்து கிரெடிட் பண்றாங்க, ஒரு சில பேங்க்ல 1 ரூபாய் கூட வந்து கிரெடிட் பண்றாங்க. டெஸ்டிங் ப்ராசஸ், அதாவது உங்களுடைய வங்கி கணக்குல கரெக்டா வந்து பணம் ஏறுதா, உங்களுடைய டிரான்சாக்ஷன் கரெக்டா வந்து ஆகுதா அப்படின்றத டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து 1 ரூபாய் இல்ல 10 பைசா வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிரெடிட் ஆனவுடனே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு 1000 ரூபாய் இதுக்கு மேலே வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆச்சுன்னா எப்படி வந்து எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். சேவிங் நம்பர்லேருந்து உங்களுடைய மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து வரும். கிரெடிட்டட் 1000 ரூபீஸ் கிரெடிட்டட் NACH கலைஞர் மகளிர் உரிமை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட்டட் மெசேஜ் வரும். இப்படி இல்லைனா ACHCR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி 1000 ரூபாய் கிரெடிட்டட் மெசேஜ் வரும். அப்படி இல்லைனா NACH கலைஞர் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரலாம். இல்லைனா DPT பார் கவர்மெண்ட் ரூபீஸ் 1000 ரூபீஸ் கிரெடிட்டட் அப்படின்ற எஸ்எம்எஸ் கூட உங்களுக்கு வரலாம். இது போல 3 விதமான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட்டட் மெசேஜும் 1 ரூபாய் கிரெடிட்டட் மெசேஜும் வந்து வரும். கண்டிப்பாக புதுசாக வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான மெசேஜ் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட ஒர்க் ஆகிற மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அப்பதான் ஒரு மொபைல் நம்பரும் கரெக்டாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டு கரெக்டாக வந்து எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகவல் வந்து கொடுக்க முடியுமோ அதை ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் வந்து புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வந்து இந்த வீடியோவில் ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தாலோ வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 1000 ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு பண்ணி நிறைய பேர் வந்து 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியர் கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க. அதனால எந்த டவுட் ஆனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.